வன்னியர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு. மீண்டும் உச்சகட்ட போராட்டம். எச்சரிக்கை விடுத்த முக்கியமான நபர். பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமர் கார்த்தி. வன்னிய சமுதாய மக்கள் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில வஞ்சிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். இந்த சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கான ஒரே வாய்ப்பு இடஒதுக்கீட்டு உரிமைத்தான் என்பதை அறிந்து தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறார்கள். இந்த உலகே கண்டிராத மிகப்பெரிய சமூக நீதி போராட்டங்களை நடத்தி 20% MBC இடஒதுக்கீடையும் வென்று காண்பித்தார். ஆனால் அதனால வன்னிய சமுதாய மக்களுக்கு சிறிதும் பலன் கிடைக்கல. மருத்துவர் ஐயா அவர்களின் போராட்டத்தினால வாழ்ந்த 108 சமுதாய மக்கள் இன்னைக்கு வன்னிய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு காரணமாக இந்த திராவிட இயக்கங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில அத்தனை சமுதாய மக்களையும் ஒன்றிணைக்கிற வண்ணமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவரவர் விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்படணும்னு ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வரார். ஆனால் MK ஸ்டாலினுக்கு சிறிதும் அதனை பற்றிய சிந்தனையே கிடையாது. வன்னிய மக்கள் வாழ்ந்து விடக் கூடாது என்பதுல மிக தெளிவா இருந்துகிட்டு இருக்கிறார். இதை கண்டு கொதித்து போன மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் இந்த தமிழ்நாடு கண்டிராத மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், நீங்கள் விரைந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலனா என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில வன்னியர் சங்கத்தின் போராட்டத்தின் போது மருத்துவர் ஐயா அவர்களின் தளபதிகளில் ஒருவராக இருந்து டெல்டா பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்த ஐயா மணலூர் சுந்தரராஜன் அவர்கள் நேற்று தினம் ஒரு வேதனை பதிவிட்டிருந்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சார்னா அடுத்த நொடியிலிருந்து அரசாங்கம் பரபரப்பிற்கு உள்ளாகும். இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வயதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. ஆனால் இளைஞர் சமுதாய மக்கள் இதை ஒரு விவாத பொருளாகவோ அல்லது அந்த போராட்டத்தை தயார்படுத்துகின்ற நிலைக்கோ செல்லலா என்கின்ற வேதனையை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் இட்ட பதிவு என்பது ஒவ்வொரு வன்னியருடைய மனதிலும் அடிக்கப்பட்ட ஆணையாக இருக்கு. அதை குறித்துத்தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். அவர் என்ன பதிவிட்டு இருந்தார் என்பதை விரிவா படிக்கிறேன், கேளுங்க. மீண்டும் வன்னியர்களின் உச்சகட்ட போராட்டம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு தனி இட உள்ஒதுக்கீடை உரிய விகிதாச்சார அடிப்படையில் வழங்கிட வேண்டி வன்னியர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்த தீர்மானித்திருப்பதாக விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்று சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இது குறித்து பாமக இளைஞர்களும் வன்னிய இளைஞர்களும் பெரியதோர் அளவில் சமூக வலைதளங்களில் பதிவிடாமலும் அக்கறை செலுத்தாமலும் இருப்பது என்பது வேதனை அளிக்கிறது. கொட்டினால்தான் தேல், இல்லையே அது வெறும் பூச்சிதான். தீண்டினால்தான் விஷ ஜந்துகள், இல்லையே அது வெறும் புழுத்தான். கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்த வன்னிய சமுதாயத்தை தட்டி எழுப்பியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனை பயன்படுத்த தவறிவிட்டீர்கள். மீண்டும் கும்பகர்ண தூக்கத்திற்கு நோக்கி நகர துவங்கி விட்டீர்கள், தூங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களை எழுப்ப மீண்டும் ஓர் மருத்துவர் ஐயா பிறக்க மாட்டார். அவரது காலத்திலேயே நீங்கள் விழித்து கொண்டாலே ஒழிய உங்களுக்கு விடுவு இல்லையே காலம் முழுவதும் நீங்கள் அடிமை வாழ்க்கைத்தான் வாழ வேண்டும். எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வன்னிய பேரினமே, வன்னியர்களின் போராட்டத்தினாலே வாழ்வு பெற்ற வந்தியர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு கிடைக்க பெற்றிருந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றத்தின் மூலம் அழித்தொழித்து விட்டு மீண்டும் அது சட்டமன்றத்தின் மூலமாக நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் வன்னியர்கள் அமைதி காத்து வருகிறார்களே, ஆனால் ஊர்வன நடப்பன பரப்பன என அனைத்தும் வன்னியர்களுக்கு எதிராக அணி சேர்த்து விடும். எனவே போராட்ட களத்திற்கு தேவையான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வன்னியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். வன்னியர்கள் இடஒதுக்கீடு என்றால் என்ன, அதனால் நமக்கு கிடைக்க போகும் பயன் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இடஒதுக்கீடு போராட்டம் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமையிலான கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஏனைய கட்சியை சார்ந்த வன்னியர்கள் கருதுவது வன்னியர்களின் அறியாமையின் முட்டாள்தனத்தின் உச்சம். நமக்கு கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்த முற்பட்ட சக்திகளுக்கு ஏனைய கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கும் எதிரான சமூகத்தினருக்கும் ஒற்றுமையோடு முற்பட்டு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றிக்கு எந்த பங்கமும் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அரண் போல் காத்து வருகிறார்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும்,
அது அவர்களுடைய உரிமை, ஒற்றுமை. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் பார்ப்போம். கிடைக்கப்பெற்ற உள்ஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் வாயிலாக ரத்து ஆணை பெற்றார்கள் முதலில். பிறகு மருத்துவர் ஐயா அவர்களின் தூண்டுதலின் காரணமாக வழக்கு தமிழக அரசின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் உச்ச நீதிமன்றம் சென்றடைந்தது. அங்கேயும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு நமக்கு பாதகமான சூழ்நிலையை காணப்பட்டது. இருப்பினும் இடஒதுக்கீடு இனி யாருக்கும் கிடைக்காத வண்ணம் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் தீர்ப்பின் 6 வகையான சரத்துகளின் அடித்து நொறுக்கப்பட்டன. அது நமக்கு ஒரு வகையான சாதகமான வழியினை கோடிட்டு காட்டின. அந்த வழியில் சென்றால் நாம் வெற்றி காணலாம் என்கின்ற போது அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? முதலில் போராட்டம், பிறகுதான் எதுவாயினும் அதற்கு தயாரானோமோ இல்லையோ என்ற தயக்கம் உங்களுக்கு. கொட்டினால்தான் தீண்டினால்தான் விஷச்சந்து, இல்லையேல் புழு பூச்சி என்ற கணக்கில் அடங்கிவிடும். போக்கிரி திருந்தி வாழ்ந்தால் திருந்தி விட்டான் என்று பொதுமக்கள் கூற மாட்டார்கள், பயந்து விட்டான் என்று கூறுவார்கள். அதனை மனதில் வைத்து போராட்ட பாதையை முன்னெடுத்து செல்லுங்கள். வன்னியர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் போராட்ட வழிமுறையை மேற்கொண்டால் மட்டும் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் அடைய பாதை சென்றடைய முடியும். இல்லையேல் அடிமை வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வன்னியர்கள் வாழ்க்கை முறையில் முன்னேற விடாமல் தடுக்கும் பொருட்டும் அனைத்து ஜாதியினரும் அனைத்து கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன. பொழுது வன்னியர்களாகிய நீங்கள் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி ஓடுவது ஏன்? உள்ஒதுக்கீடு மீண்டும் பெறுவதற்கு தற்போதைய சூழ்நிலையில் ஒரே ஒரு உச்சகட்ட போராட்டமே போதுமானது. மீண்டும் இடஒதுக்கீட்டை கௌரவமான வகையில் பெறுவதற்கு போராட்டத்தை தவிர்த்து எந்த சாதுரிய வழி நடவடிக்கையும் உதவாது. அத்தகைய நடவடிக்கை ஏற்று சுரக்காய்க்காக ஒப்பானது. பெயரளவில் அவ்வப்போது சர்ச்சை ஏற்படாதவாறு ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் அசை போட்டுக் கொள்வார்களை கொள்வதற்குள் தருவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் நீண்டு நெடிய காலம் தென்படாது. ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் போராட்டம் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடை ஆளுகின்ற திமுக கழகம் வழங்க முற்படுகிறார்கள் என்றால் வன்னியரின் அடையாள கட்சியாக விளங்குகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி துடைத்தெறியும் வழிமுறைகளை கையாண்டு விட்டு நடைமுறைப்படுத்துவார்கள். இதைத்தான் எடப்பாடியும் செய்தார். அதன் சூட்சியமத்தை வன்னியர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலமாக போராட்டத்தின் கருவாக கிடைக்கப்பெற்ற போராளி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்வதும் எழுவதும் வன்னியர்கள் ஆகிய உங்கள் கையில். எது வேண்டும் நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள் என்று ஐயா மணலூர் சுந்தரராஜன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த வன்னிய சமுதாய மக்கள் வாழ்வு உயரும், இல்லையேல் இந்த சமுதாய மக்கள் அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும் என்ற கடைசி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இனியேனும் வன்னியர்கள் திருந்துவோம். நன்றி.